Hi friends, welcome to Zaag Zoog kitchen. Friends and viewers எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம Zaag Zoog kitchenல பார்க்க போறது பாரம்பரிய முறைப்படி சர்க்கரை பொங்கல் எப்படி ஈஸியா செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். பாரம்பரிய முறையில பார்த்தோம்னா மண் பாத்திரம் இல்லைனா வெண்கல பாத்திரத்துல தான் செய்வாங்க. நான் இந்த வீடியோல சர்க்கரை பொங்கல் மண் பாத்திரத்துல செஞ்சிருக்கேன். நம்ம சர்க்கரை பொங்கல் குக்கர்ல செய்யறதை விட பாரம்பரிய முறையில மண் பாத்திரத்தை செய்யறப்போ அதோட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். பிகினர்ஸ் கூட இந்த சர்க்கரை பொங்கலை ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன், 1/2 கப் பாசி பருப்பு எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த கடலைப்பருப்பு சேர்க்குறப்போ சக்கரை பொங்கல் வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கடலைப்பருப்பு சேர்த்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பேனில் 1/2 கப் பாசி பருப்பை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வறுத்துக்கணும். ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ண அவசியம் இல்லை, லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் போதும். ஒரு பவுலில் அரிசியை சேர்த்துக்கிறேன், நம்ம வறுத்த பாசி பருப்பையும் சேர்த்துக்கிறேன், கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டு 2 தடவை நல்லா அலசிட்டு அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு 15 to 20 மினிட்ஸ் நம்ம வந்து ஊற வச்சிடலாம். நம்ம மண் பாத்திரத்தில் செய்கிறப்போ இந்த மாதிரி அரிசியை ஊற வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும். கடலைப்பருப்பை கூட நீங்கள் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மண் சட்டியில் 1 கப் அரிசிக்கு 5 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளக்குறீங்களோ அதே கப்பில் தண்ணி அளந்து சேர்த்துக்கணும். இப்போ இதோட 1 கப்பு பால் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொத்தமாக 1 கப் அரிசிக்கு 5 கப்பு தண்ணியும் 1 கப்பு பாலும் சேர்த்துருக்கோம். இது சரியான அளவாக இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியும் பாலும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை வந்து தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா கரண்டியால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் வந்து நம்ம குக்கரில் செய்யலை, மண் சட்டியில் தான் செய்கிறோம். இந்த மாதிரி மண் சட்டியில் செய்கிறப்போ நம்ம வந்து அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம கலந்து விடாமல் அப்படியே விட்டுட்டோம்னா கீழே பிடிச்சிரும். அதனால் இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பொங்கல் ஓரளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு. அரிசி நல்லா வெந்து வந்துட்டு இருக்கு. அரிசியை வந்து கரண்டியால் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கெட்டி ஆயிடுச்சு. அரிசி நல்லா குழைவாக வெந்திருக்கு. இப்போ பொங்கலுக்கு தேவையான வெள்ளைப்பாகு காய்ச்சிடலாம். நான் ஒரு பேனில் 2 கப்பு துருவின வெல்லம் சேர்த்துக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 2 கப்பு வெல்லம் வந்து சரியான அளவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஸ்வீட்டு கொஞ்சம் கம்மியாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் 1/2 கப்பு வெல்லம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 3/4 கப்பு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெல்லத்தை கரைச்சிக்கணும். வெல்லம் வந்து தண்ணியில் வந்து கரைஞ்சா மட்டும் போதும், இதுக்கு பாகு பதம்லாம் தேவையில்லை. என்னோட வெல்லம் வந்து லைட் கலராக தான் இருக்குது. நீங்கள் எடுக்கிற வெல்லம் வந்து நல்ல டார்க்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி டார்க்காக எடுக்கிறப்ப தான் உங்களோட பொங்கல் கலரும் டார்க்காக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சிருச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த வெள்ளை கரைசலை சல்லடையால் வடிச்சிட்டு குழைவாக வேக வச்ச பொங்கலோட சேர்த்துக்கிறேன். நீங்கள் சேர்க்குற வெள்ளத்தில் வந்து தூசி இல்லைன்னா நீங்கள் வடிக்காமல் டைரெக்டாக கூட நீங்கள் வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெள்ளை கரைசலை சேர்க்குறப்போ அரிசி வந்து நல்லா குழஞ்சு வெந்திருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அரிசி குழைவாக வெந்திருந்தா மட்டும்தான் நம்ம வெள்ளை கரைசலை சேர்க்கணும். அப்போ தான் நம்ம பொங்கல் வந்து பெர்ஃபெக்டாக வரும். நான் கொஞ்சம் தேங்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், கொஞ்சம் கேஷ்நட் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கிஸ்மிஸ் எடுத்திருக்கேன். இந்த 3யுமே உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போ இதோட 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன். இப்போ பொங்கலில் 2 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணுறப்ப ஸ்வீட் வந்து நல்லா தூக்கலாக இருக்கும், பொங்கல் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ ஏலக்காய் பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். 1 நிமிஷம் வதக்கிக்கணும். இப்போ முந்திரி பருப்பையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ கிஸ்மிஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அளவு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதை பொங்கலில் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நெய் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ நெய் ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பொங்கல் வந்து கெட்டியாகாமல் இலகுவாக இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சர்க்கரை பொங்கல் மண் பாத்திரத்தில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குக்கரில் செய்கிற பொங்கலை விட இந்த மண் பாத்திரத்தில் செய்கிற பொங்கல் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான பாரம்பரிய முறைப்படி செஞ்ச சக்கரை பொங்கல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.